ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்ம ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கவனிச்சிங்கன்னா இந்த சங்கீதம் 66 தாவீது எழுதுனது. இந்த தாவீது ராஜா எழுதின சங்கீதத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: பூமியின் குடிகளே. கவனிச்சிங்களா? அவரே யார் யாரை உண்டாக்கி வைத்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் அவருக்கு முன்பாக வந்து பாடணும், துதிக்கணுங்க. இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. அவர்கள் உண்டு பண்ணுனதற்கு கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவரை வந்து பாடணும், துதிக்கணும்னு. அல்லேலூயா. ஆனால் நம்ம பாக்கியவான். அவரை வந்து பாடி துதிக்கிற நாம் ஆமாம். பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, தேவனை நோக்கி உமது கிரியைகளில். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிரியை பயங்கரமானதான். அவருடைய கிரியை மாதிரி இந்த பூமியிலே வேறு எங்கேயும் யாராலையும் செய்ய முடியாது. அவர் கிரியை ரொம்ப பயங்கரமாக இருக்கும், மகத்துவமான கிரியை. இதை எந்த மனுஷனும் செய்வதற்கு முடியவே முடியாது. மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் மக்கள் இச்சகம் பேசி. அவர் பயங்கரமாக இருக்கிறார், பயங்கரமான கிரியை செய்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவரை இச்சகம் பேசி யார் அடங்குவார்கள்? சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி. நீங்கள் கவனிங்களேன், கர்த்தருடைய ஆவியார் நம்மேல் இருப்பார். ஆனால் உங்களையும் என்னையும் இச்சகம் கேவலமாக பேசி அவர்கள் வாய் அடங்கும். ஐயா, புரியலையா? இச்சகம் பேசி நம்மளை துன்மார்க்கமாக பேசி கேவலமாக பேசுகிறவங்க வாய் அடங்கும். கர்த்தர் அடக்கிடுவார். சொல்லுங்க. நம்மளை பற்றி கேவலமாக பேசினா கர்த்தர் வாயை அடக்கிடுவார். அடங்கி போவாங்க. ஆமாங்க. கர்த்தரை குறித்தோ அவர் நாமத்தை குறித்தோ அவர் பிள்ளைகளை குறித்தோ இச்சகமாகவோ கேவலமாகவோ பேசுகிறவர்கள் பேசி அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால் நமக்கு எப்பொழுதுமே யார் எப்படி எந்த சூழ்நிலையில் என்ன நமக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவனை மட்டும் மையப்படுத்திட்டே இருக்கும். தேவன் தான் எனக்கு முக்கியம். யார்? இந்த ஊரில் யார் எனக்கு முக்கியம் இல்லை. இந்த ஊரில் என் சொந்த பந்தத்தில் முதலமைச்சராக இருந்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு முக்கியம் என் தேவன்.